ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஐஃபோன் எக்ஸாருக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண போகிறோம். டிஸ்பிளே புது டிஸ்பிளேலாம் இல்லை, நம்ம ஐஃபோன் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அது என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருந்தேன். வந்து அடுப்பு பக்கத்தில் வச்சுருந்து பிரைட்னஸ்லாம் ரொம்ப ட்ராப் ஆகி ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ வந்து பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. புதுசாகவே மாற்றிடலாம்னு சொல்லிட்டு தெரியாதனா மாற்றிட்டேன். மாற்றினதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணதுனால இல்லை, அந்த டிஸ்பிளே வேஸ்ட்டு. இப்போ அப்டேட் பண்ணியிருந்தால் வந்து வேறு டிஸ்பிளே மாற்றினா அப்படி தான் இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே போயிடுச்சு, எப்படின்னே தெரியல, தாங்கலை. 3 மாதம் தான் வாரண்டி கொடுத்துருந்தானுங்க. 3 மாதம் கழிச்சு ஒரு 10 நாள் தான் அனுப்பிச்சு போல், உடனே அது போய் வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்து மாத்திரப்பே வந்து என்னோடய ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்களும் அதுமாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நானே வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். இதோட விலை வந்து 250 ரூபா தான். இது வந்து இதுக்காண்டி 250 ரூபா செலவுன்னு யோசிக்க முடியாது. இது ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை வச்சு நாங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அந்த கரெக்டான ஸ்க்ரூ வந்து ஒவ்வொன்றா எடுத்து அதை வந்து கழட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தேவையான அந்த ஸ்க்ரூ வச்சு கழட்டி இப்போ வந்து கழட்டியாச்சு. நீங்கள் இது மாதிரி வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளேயோ பேட்டரி வந்து கையோட எடுத்து வந்துங்க. எப்போவுமே தேவைப்படும். அந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணுற பேட்டரியோ டிஸ்பிளே வந்து சடனாக போக வாய்ப்பு இருக்குது. அப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரிஜினல் போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்பவே இப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளே கழட்டியாச்சு. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஹோம் பட்டன் சைடு வந்து அந்த ஸ்டிப் இருக்கும். ஸோ வந்து பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். புக் டைப்பில் ஓப்பன் பண்ணணும். கீழேருந்து இழுத்துறக்கூடாது, இந்த சைட்லேருந்து ரைட் டு லெஃப்ட்டும் தூக்கிடக்கூடாது. லெஃப்ட் டு ரைட் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேறு ஸ்க்ரூ அந்த 3 டைப் இருக்கும். ஐஃபோனில் வந்து ஒவ்வொரு 3 ஸ்க்ரூவுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருப்பானுங்க. மற்ற ஃபோனுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. இதுக்கு தேவையான கரெக்டான டூல் வந்து நம்ம தேடி ஒரு வழியாக அது ரெண்டையுமே வந்து டிஸ்பிளேயும் ஐஃபோன் பாடியும் வந்து ரெண்டாக பிரித்தாச்சு. இப்போ வந்து இந்த பாடி வந்து நமக்கு தேவையில்லை. இதில் வந்து பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது உள்ளே தான் இருக்குது. ஸோ வந்து இந்த பிரச்சனை நம்ம கை வைக்காத வரையும் எந்த பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேலேருந்து எந்த டிஸ்பிளே மாற்றினாலும் கேமரா வந்து தனியாக கழட்டிட்டு தான் புதுசில் மாற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேயில் வந்து அந்த இதில் கேமரா எதுவுமே கிடையாது. இப்போ வந்து அதுலேருந்து தான் நம்ம மாற்றி போடணும். ஃபஸ்ட்டு வந்து இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாற்றி செக் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துருவோம். மொபைல் ஆன் ஆகும். பட் வந்து இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. ரொம்ப நாள் வந்து கழட்டியே போட்டு வச்சுருந்தது. அதனால் வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிம்பிள் வந்துருச்சு, லோகோ வந்துருச்சு. ஸோ வந்து கன்ஃபார்ம் ஒர்க் ஆகிரும். உள்ளே வந்து இந்த பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இது கிடையாது, இது வந்து அந்த பழைய டிஸ்பிளே மாற்றிருந்ததுனால வந்து நான் அதுவே அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருந்ததில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்ட் டைப் ஆகி இந்த மாதிரி வந்துச்சு. இது ஒரு பிரச்சனை இல்லை. என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் டவுன் ஆயிடுச்சுன்னு தான் அந்த டிஸ்பிளே நான் மாற்றினேன். பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நிறைய அப்படியே இருக்குது. ரொம்ப நாள் கழட்டி வைக்கவும் சரியாயிடுச்சானு இல்லை. ஆனால் மேலே அந்த ரைட்டில் பார்த்தா தெரியும் கொஞ்சம் பிரைட்னஸ் அங்கங்கே டிஃப்ரெண்டாக இருக்கும். போது வந்து ஃபுல்லாகவே பிரைட்னஸ் டவுனாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வந்து பிரைட்னஸ் டவுன் ஆகும். மேலே சில இடங்களில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் டவுனு, மற்ற இடத்துல பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சு. ஓகேடா, வந்து எனக்கு வந்து ஹாப்பி. சும்மா மாற்றி வச்சுக்கோன்னு பார்த்தா இது வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி. இதேமாதிரி நீங்களும் டிஸ்பிளே மாற்றிங்கன்னா ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளேயும் பேட்டரி கையோட வச்சுங்க. ஓஎஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.